வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம சமீபத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய நம்ம நாட்ஸ் முடிச்சுகளை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு முடிச்சை நம்ம கற்றுக்க போகிறோம். சரிதான், இப்போ எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களில் கூட நம்ம ஒரு மனுஷ உயிரை காப்பாற்றுறாங்க இல்லைங்களா? அது கூட கயிறை கட்டி தான் காப்பாற்றுறாங்க அப்படின்னா இல்லைங்களா? சரிங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்சு ஒரு சூப்பரான முடிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே வீட்டில் ஒரு துணியை போடுறதுக்கு கொடி கட்டுறதுக்கு பெரிய விஷயங்க. இன்றைக்கி வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டில் நம்ம யாராவது ஒருத்தவங்க கயிறு வாங்கிட்டு வருவாங்க. அது எந்த கயிறு நம்ம செவுத்தில் ஆணி அடித்து கயிறு கட்டணும் அப்படிங்கிறது தெரியாது. பெரும்பாலும் நம்மகிட்ட கிடைக்கிறது என்ன கயிறு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நைலான் கயிறு தான் கிடைக்குங்க. அதை வாங்கியாந்து 2 இடத்துல ஆணியை அடித்து அதை கட்டி துணியை போட்டு வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் கடைசியாக என்ன செய்யணும், அடுத்த நிமிஷத்தில் என்ன செய்யும், அந்த நைலான் கயிறு உருவிட்டு கீழே தொப்புன்னு கீழே விடுங்க. நைலான் கயிறும் கீழே விடும், துணியும் கீழே விடும். என்னடா அது, அரை மணி நேரமாக முயற்சி பண்ணோம், ஒரு கொடியை கூட நம்மளால் கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம் உங்களுக்குலாம் இருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு தாங்க இந்த முடிச்சு உங்களுக்கு வருது பாருங்கள். இப்போ இது பேர் என்னென்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க ஃபிஷர்மேன் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு வழவழப்பான கயிறு ஈரமான கயிறுகளை இணைக்கிறதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமே. இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக இன்றைக்கி மீன் பிடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், போட்டில் ஒரு ரோப் வச்சுருப்பாங்க. கரையில் ஒரு மரத்துலேயே வேறையிலே ஒரு ரோப் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன செய்வாங்க, 2ஐயும் சேர்த்து கட்டுவாங்க. அப்போ ஈரமான கயிறு கட்டுறதுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைலான் கயிறு, வழவழப்பான கயிறு, இல்லை வேறு 2 கயிறு நம்ம இணைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வழவழப்பான கயிறு இணைக்கிறதுக்கு தான் நாம் இந்த முடிச்சை நம்ம பயன்படுத்துகிறோம். இது பேர் ஃபிஷர்மேன் நாட், மீனவர் முடிச்சு. ஜாயின் த ஸ்லிப்பரி ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, டு ஜாயின் த வெட் ரோப். இது 2 முக்கியமாக பயன்படுதுங்க இந்த முடிச்சில். அது பேர் மீனவர் முடிச்சு அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, நைலான் ரோப் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது நைலான் ரோப்னு வச்சிங்களேன். இப்போ இதை வழுக்கக்கூடிய கயிறு, இந்த வழுக்கக்கூடிய கயிறில் நம்ம முடிச்சு போட்டோமோ அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம், வழவழன்னு கீழே உருவிட்டு தான் வந்துடும், முடிச்சு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போடக்கூடிய முடிச்சு தான் ஃபிஷர்மேன் நாட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இப்போ 2 கயிறுடைய நுனி இருக்குங்க. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று மேலே ஒன்று அப்படியே வைக்கிறோம், பக்கத்தில் வச்சுக்கிறோம் பாருங்கள். 2ஐயும் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று அழகாக வச்சுக்கிறோம், முறுக்காமல். என்ன செய்கிறோம், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீல கயிறு, ஒரு மஞ்சள் கயிறு இருக்குது. இது 2ஐயும் நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் மேலே ஒன்று வச்சுக்கிறோம். இது நம்ம முடிச்சு போடுற அளவுக்கு நம்ம சௌகரியமாக எவ்வளோ நாள் நீட்டிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க, இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நுனியில் நம்ம ஒரு முடிச்சு போடணும். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த நீல கயிறு சின்னதாக இருக்குது, மஞ்சள் கயிறு நீட்டாக இருக்குங்க. இப்போ நீல கயிறை கொண்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், மஞ்சள் கயிறை சுற்றி பாருங்கள், மஞ்சள் கயிறை சுற்றி ஒரு சாதாரண வளையம் தான் என்ன செய்யுறேன், ஒரு முடிச்சு ஒன்று போட்டுடுறேன். மஞ்சள் கயிறை சுற்றி சாதாரணமாக பாருங்கள், இது ஒரு முடிச்சு போட்டுடுறேன். சரிங்க, ஒரு பக்கம் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே யார் இருக்காருன்னா, இங்கே மஞ்சள் கயிறு என்ன இருக்கார், சின்னவராக இருக்கார், குட்டையாக இருக்கார். அவர் எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி வளையம் வச்சு அந்த நீல கயிறை சுற்றி அந்த மஞ்சள் கயிறு சுற்றி அந்த வளையத்துக்குள்ளே என்ன செஞ்சிடறோம், வெற்றி எடுத்துடுறோம், இதை எடுத்துடுறோம். சரிங்களா? சரிங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கயிறு வழவழப்பான கயிறு தான், ஒரு நைலான் கயிறு. இப்போ நம்ம முடிச்சு போட்டுருவோம் இல்லைங்களா? இந்த முடிச்சு என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ தான் வேகமாக இழுத்தாலும் கூட என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால், இது லூஸ் ஆகாது. இது என்ன செய்யுது, லூஸ் ஆகாது, உருகிட்டு வராது, ரொம்ப டைட்டாக இருக்குங்க இல்லைங்களா? இதுதான் இதனுடைய யூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கயிறு வேணாலும் நீங்கள் போடலாம். ஒன்று நைலான் கயிறு, இல்லை என்கிட்ட நூல் கயிறு இருக்குங்க, அப்படி போடலாமா, அப்படியும் போடலாம். சரிங்க, இப்போ ஈரமான கயிறுன்னு சொன்னேன்ல, இப்போது ஈரமான கயிறு படகு கட்டுறாங்க, அது தண்ணியில் அடித்து நல்லா டைட் ஆகிடும். அது எப்படி சார் வைப்பாங்க ஈரமான கயிறு? அதை பார்த்தீங்க அப்படி சொன்னால், இப்படி போட்ட முடிச்ச 2 நுனியும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அது ஈஸியாக நம்ம பிரிஞ்சு வந்துடுங்க. பிரிஞ்சு வந்துட்டால் என்ன செய்யும், ஒரு பக்கம் அழகாக இது என்ன செய்வாங்க, அந்த படகுல கட்டின அந்த கயிறை இப்படி பிரித்து எடுத்துருவாங்க. அடுத்தது மரத்தில் கட்டக்கூடிய கயிறு என்ன செய்வாங்க, இது மாதிரி ஈஸியாக பிரித்து எடுத்துருவாங்க. இப்போ போட்டை ஈஸியாக என்ன செஞ்சலாம், நம்ம கடலுக்குள்ளே செலுத்தலாம். இதுதான் 2 பர்பஸ். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எந்தெந்த வகையில் நம்ம இந்த முடிச்செல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். திரும்ப ஒரு ஆர்டர் போட்டு பார்க்கலாம். சரி, ஏன்னா மறுபடியும் போட்டு பார்த்தா தான் ஒரு முடிச்சு மனசில் பதியும் இல்லைங்களா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், 2 கயிறையும் ஒன்று பக்கத்தில் ஒன்று இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். சாதாரண விஷயந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த மஞ்சள் கயிறை எடுத்து, சின்ன கயிறு மஞ்சள் கயிறு எடுத்து
இந்த நீல கயிறை ஒரு சுற்றி வந்து இங்கே பாருங்கள், இந்த வளையத்திலே மஞ்சள் கயிறு சுற்றி வந்த அந்த வளையத்துக்குள்ளே நான் எடுத்துடுறேன். இது ஒரு பக்கம் போட்டுட்டேன். திரும்ப மறுபக்கம் எடுத்துக்கிறேன். மறுபக்கம் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீல கயிறு சாதாரணமாக ஒரு வளையம் தான் உண்டாக்குறேன். இங்கே பாருங்கள், சாதாரணமாக ஒரு வளையத்தை உண்டாக்குறேன். வளையத்தை உண்டாக்கி என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு வளையம் ஏற்படும் பாருங்கள். இந்த வளையத்துக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கயிற்றை விட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் தான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஊசி நூல் கோக்குறோம் பாருங்கள், கடைசியாக முடிச்சு போகிற அதே தான். இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஒரு கயிறு நடுவில் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்படி வளையத்தை எடுத்து வந்து இதுதாங்க வெரி சிம்பிள் பாருங்கள். அப்படியே என்ன செய்யணும், அந்த வைக்கத்தூளில் விட்டு இப்படி இழுத்துடுறோம். வெரி சிம்பிள். இது அந்த மஞ்சள் கயிறு உள்ளே இருக்கும். இதை தான் நம்ம போடுறோம். அந்த கயிற்றை சுற்றி அந்த கயிற்றை சுற்றி இப்படி வந்து இப்படி வச்சிட்டிங்களா, அந்த வளையத்தை உள்ளே எடுத்துடுறோம் பாருங்கள். இது மாதிரி தான் 2 பக்கம் போடக்கூடியது இல்லைங்களா. இதை தான் நான் போட்டிருக்கேன். அந்த கயிற்றை சுற்றி போட்டிருக்கேன். இது சாதாரணமாக போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்போ என்ன செஞ்சுருக்கேன், அந்த கயிற்றை சுற்றி இப்படி வந்து இந்த வளையத்துக்குள்ளே விட்டு எடுத்துடுறேன். இப்போ துணி தைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, நூலை வந்து கடைசியாக இது மாதிரி முடிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா பிரிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக. பொதுவாகவே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி என்ன செய்வாங்க, 2 கயிறு வச்சுப்பாங்க. 2 கயிறை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இப்போ சொன்ன மாதிரி தான் இது என்ன செய்கிறாங்க, மஞ்சள் கயிறை சுற்றி வந்து இந்த மஞ்சள் கயிறு உள்ளே வெளியில் எடுத்துருவாங்க. மஞ்சள் கயிறு உள்ளே என்ன வெளியில் எடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த கயிறை எடுத்து மாற்றி இன்னொரு கயிறு எடுத்து நீல கயிறை எடுத்து வந்து நீல கயிறாலே அந்த வளையம் வருது இல்லைங்களா, அந்த வளையத்துக்குள்ளே விட்டு மஞ்சள் கயிறை சேர்த்துட்டு வேண்டியதான். சரிதாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கல்யாணத்தில் சமைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வெளியில் வந்து அண்டா பண்ணலாம் வச்சு சமைப்பாங்க. அது என்ன செய்வாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு மூக்கணா கயிறு மாதிரி போடுவாங்க. இந்த முறுக்கயிறு போடுவாங்க, பூட்டு கயிறு அப்படிவாங்க. அது மாதிரி கயிறு வச்சு 2 பக்கம் முறுக்கி என்ன செய்வாங்க, அண்டா பண்ணையே தூக்குவாங்க. சூடான பாத்திரத்தெலாம் தூக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்ம ஸ்கூல் பேக் எடுத்துன்னு போகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ கயிறு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போது எல்லாம் போட்டு கொக்கியை மாட்டி எடுத்துன்னு போவாங்க. இப்போ நாம் என்ன செய்யலாம், அது மாதிரியே சொன்னால் நிறையா புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது என்ன செய்யலாம், அப்படியே இதுல சென்டரில் வச்சு இது டைட் பண்ணிடலாம். இப்போ இல்லைங்களா, டைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம சூடான பாத்திரத்தை தூக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை வந்து இப்போ பயன்படுத்த இல்லை. இது மாதிரி புத்தகங்கள் இருந்தால், நிறையா புத்தகங்கள்னால் இது மாதிரி போட்டு கழுத்தில் மாட்டி நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி பிள்ளைங்க என்ன செய்வாங்க, முதுகில் கூட அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கைத்தில் இப்படி வச்சுட்டு போவாங்க. அது வெயிட்டு தெரியாது இல்லைங்களா. இது மாதிரியான விஷயத்தை கூட இப்போ இன்றைக்கி பண்ணுறாங்க சில பிள்ளைங்களை வந்து. ஒரு அவங்களோட ஒரு கியூரியாசிட்டி, இப்படியும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயந்தான். இது போல் வெயிட்டான நம்ம சூடான பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை வெயிட்டான பொருளாக இருந்தாலும் இது மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு லக்கேஜ் இருந்தால் தூக்கி பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது வரை போகலாம் இல்லைங்களா. இது ஒரு விஷயம், நம்ம இந்த முடிச்சலை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நாம் ஒரு புதுசாக ஒரு முடிச்சை கற்றுக்கணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு முடிச்சோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.